ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணுற சேட்டையும் சரி, அதுக்கப்புறம் இந்த எக்ஸலோட டேட்டா நம்ம எப்படி லாக் பண்ணுறது, அது பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாக் பண்ணணும்னா மொத்த ஷீட்டையும் லாக் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம தேவையானது மட்டும் இப்போ இந்த காலம் அல்லது இந்த ரோ இதை மட்டும் கூட நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். யாரும் யூஸ் பண்ணாமல், எடிட் பண்ணாமல், டெலிட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி லாக் பண்ணி செக்யூராக வச்சுக்கலாம். ஓகே, இது பாருங்கள். இப்போ மற்ற இது நம்ம இந்த காலம் மட்டும் நான் உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த காலத்தை எனக்கு எடிட் பண்ணணும். ரெண்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருது பாருங்கள். நீங்கள் பாஸ்வேர்டை போட்டால் தான் இந்த காலத்தில் எடிட் பண்ண முடியும். இந்த காலத்தை நீங்கள் டெலீட்டும் பண்ண முடியும் பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்க பாருங்கள். பாருங்கள், டெலீட் ஆப்ஷனே காட்டல பாருங்கள். பாஸ்வேர்டை நம்ம போட்டதுனால டெலீட் ஆப்ஷனே காட்டல. ஸோ நம்ம இதை பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் இதை எடிட்டும் பண்ண முடியும், டெலீட்டும் பண்ண முடியும். ஓகே, மற்ற செல்லை பாருங்கள், அப்படியே எடிட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், எடிட் ஆகுது. ஆனால் இந்த செல் மட்டும் எடிட் ஆகாது. ஏன்னா இதை நம்ம பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி லாக் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன், ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், டேட்டா இருக்குது. உங்களுக்கு எந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த டேட்டாவை நீங்கள் அதாவது லாக் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு இப்போ நீங்கள் இந்த காலத்தை சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரோ சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டாக அந்த காலத்தை சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஹோம் பேஜில் இங்கே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த லாக் செல்லுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் அதுக்குள்ளேயே ஃபார்மெட்டுக்குள்ளேயே போயிட்டு இந்த லாக் செல்லுக்கு மேலே இருக்கு பாருங்கள், ப்ரொடக்ட் ஷீட். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் சைடில் வந்துருச்சு பாருங்கள் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிங்க. முக்கியம் மறக்காமல் உங்களுக்கு ஈஸியானதாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா சிலவங்க அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பாஸ்வேர்டை சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி போட்டுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அந்தந்த ஆப்ஷனும் நம்ம இதில் பாஸ்வேர்டு போட்டுக்க முடியும். நம்ம அது தேவையில்லை, இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பாஸ்வேர்டு ஈஸியானதாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிடுங்க. என்டர் கிளிக் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபார்முக்கு கேட்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்து திரும்பி கொடுத்துருங்க. மறக்காமல் எது போட்டிங்களோ அதே திருப்பி போடுங்க. அதான், இல்லைன்னா உங்களுக்கு ராங்காக செட் ஆகாது, ராங் பாஸ்வேர்டு வரும். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த காலம் லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாருங்கள், எடிட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கமாண்டு வருது. பாஸ்வேர்டு போட்டால் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டுது. ஸோ நம்ம இப்போ இந்த ரோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இது நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள், எந்த கிளிக் பண்ணாலும், எடிட் பண்ணாலும் சரி, டெலிட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம அன்லாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அகைன் பாருங்கள், இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபார்மெட் ஆப்ஷனுக்கு மறுபடியும் போயிட்டு இங்கே பாருங்கள் அன்லாக் ப்ரொடக்ட் ஷீட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பாஸ்வேர்டு போட்டோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்தாலே நம்மளுக்கு திரும்ப அன்லாக் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடிட்டு வந்துருச்சு பாருங்கள். எடிட்டு சரி எல்லாமே நம்மளுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. ஸோ இது நீங்கள் நிறைய ஃபைல் டைப் பண்ணி வைக்கிறீங்கன்னா, யாரும் அந்த ஃபைலை டெலிட் பண்ணாமல் இருக்கணும், யாரும் அதை எடிட் பண்ணாமல் கொஞ்சம் செக்யூராக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நான் இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.